பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 38 வருஷம் வியாதிப்பட்ட நிலைமையில் தனக்கு உதவி செய்ய யாருண்டு என்று சொல்லி பாரத்தோடும் துக்கத்தோடும் பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருக்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்பார்ப்புகள், அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான எண்ணங்கள் புறப்பட்டு வந்திருக்கலாம். காரணம் என்ன? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில், சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்ட நிலைமையில், உதவியற்ற நிலைமையில் அந்த குளத்தின் அருகே அவன் படுத்து கிடக்கிறான். என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு அவன் அந்த இடத்திலே படுத்திருக்கிற ஒரு சம்பவத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த குளத்தின் அருகே அவன் படுத்திருந்த பொழுதும் அந்த இடத்திலும் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் பொழுது அவனை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு கூட ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் வேதனையோடு துக்கத்தோடு அந்த மனிதன் அங்கே படுத்திருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, அவனை கவனிக்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உதவி செய்ய ஒருவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். அந்த மனிதனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும், அந்த மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த வழியை கடந்து போகிறதை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? அந்த மனிதனுடைய ஏக்கத்தை, அந்த மனிதனுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டிருப்பார். ஆகவே தான் ஆண்டவர் அந்த இடத்தில் கடந்து செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பெருமூச்சோடும், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பாரத்தோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, என்னை விசாரிக்க யார் உண்டு, எனக்கு அற்புதம் செய்ய யார் உண்டு, இந்த வியாதி நிமித்தமாய் இத்தனை ஆண்டு காலம் நான் பலவீனப்பட்டு இருக்கிறேனே, இந்த பலவீனத்தின் நிமித்தம் என் சொந்த பந்தங்கள், என் குடும்பங்கள், என் உற்றார் உறவினர் என்னை ஒதுக்கி விட்டார்களே, நான் நிந்தையை அனுபவிக்கிறேனே, அவமானத்தை அனுபவிக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள். உங்கள் வேண்டுதலை கேட்கிற ஒரு தேவன், உங்கள் பெருமூச்சுக்கு பதில் செய்கிற ஒரு தேவன், உங்கள் அருகிலே வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. அவர்தான் இயேசு என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, இந்த இயேசுவின் திருமுகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை வடிக்கும் பொழுது, அவர் உங்களை தேடி வந்து உங்கள் இல்லத்திற்குள் நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். பயப்படாதிருங்கள். ஆகவே இயேசு மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்கிறவர் என்று அறிந்து நீங்கள் விசுவாசித்து கர்த்தர் சமூகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பொழுதிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியின் நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம், சாத்தானின் கிரியைகளின் நிமித்தம், பில்லி சூன்ய வல்லமைகளின் நிமித்தம் என் வாழ்க்கை இத்தனையாய் சீர்குலைந்து விட்டதே, நான் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருண்டு என்று சொல்லி பாரத்தோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் கலங்கி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யட்டும். அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே கடந்து சென்ற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளின் இல்லத்திற்குள் கடந்து செல்லுவீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலிருந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த இடத்தில் ஆண்டவர் கடந்து சென்று அற்புதத்தை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா வியாதியின் கட்டுகளும் மறையட்டும், பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் விலகட்டும், மாந்திரிக பில்லி சூன்ய வல்லமைகள் சுட்டரிக்கப்படட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை விடுவீங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.